கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஞ்சலி மகேஷ்காக சமைச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மகேஷ் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே சாப்பிட்லாம், சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் சாப்பிட்லான்னு டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கும்போது அப்போ தான் நோட் பண்ணுறாரு, ஜிங்கில் பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே இருக்கும். சரி, இதை பார்த்த உடனே போய் க்ளீன் பண்ணி கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு மகேஷ் எந்திரிச்சு போகிறாரு. என்னங்க, நான் கழுவிக்கிறேன், நீங்கள் ஏன் கழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லானே, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அஞ்சலி கழுவுறாங்க. பின்னாடி மகேஷ் அஞ்சலியை ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அஞ்சலியோட ஃபோனை வாங்கிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாரு மகேஷ். அப்போ அவரோட முகம் திடீர்னு மாறி போகுது. பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கால் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அஞ்சலிகிட்ட ஃபோனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்காங்க நைட்டு. இந்த பக்கம் வெற்றியோட வீட்டுக்கு ஜெகனும் மோனிகாவும் வராங்க. அப்போ பிஸ்னஸ் டீல் பேசுகிறாங்க ஈஸ்வரமூர்த்தி கிட்ட. அப்போ தான் வெற்றியை பார்க்கும்போது ஜெகனுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆன அன்னைக்கு இவரை அங்கே பார்த்தமே, அவர் தானே இவர் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மோனிகாவோட ஃப்ரெண்டு தான் வெற்றியோட அண்ணியாக இருப்பாங்க. அங்கே தான் ஏய் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாரி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. என்னோட படித்தவ தான் அப்படின்னு மோனிகா ஜெகன்கிட்ட சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் வெற்றி துளசியை பார்க்கறதுக்காக துளசி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே துளசி வெற்றியை கூப்பிட்டு கண்டபடி திட்டுறாங்க. நீ என்ன உங்கள் அத்தை பொண்ணு கமலியை பார்க்க வந்தியா, இங்கே எதுக்கு அடிக்கடி வர அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. இதை தியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் பின்னால் வர வேலை சுற்றுற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காத, என்னை பார்க்க கூட கூடாது நீ அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுறாங்க துளசி. எல்லாத்தையுமே வெற்றி ரொம்ப ஹாப்பியாக கேட்டுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கார்.